எல்லாருக்கும் வணக்கம். இப்போது டிவிகே ஆட்சி நடந்துகிட்ருக்கு. இந்த டிவிகே ஆட்சிக்கு விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட்டு, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இந்த கட்சியெல்லாம் ஆதரவு கொடுத்து அவங்க இப்போ ஒரு கூட்டணி ஆட்சி நடத்திட்டுருக்காங்க. இந்த ஆதரவு கொடுத்த கட்சிகளுக்கு, காங்கிரஸ் உட்பட ஆதரவு கொடுத்த கட்சிகளுக்கு அந்த டிவிகே கட்சியானது சிஎம் விஜய் ஆனவர் மந்திரி பதவிகளை கொடுத்துருக்காரு, அமைச்சர் பொறுப்புகளை கொடுத்துருக்குறாரு. இப்போது இது எப்படி பேசப்படுதுன்னா, ரொம்ப நாளாக கிட்டத்தட்ட ஒரு 60-70 வருஷமாக தொடர்ந்து ஆட்சி நடத்தின திமுகவாக இருந்தாலும் சரி, அதிமுகவாக இருந்தாலும் சரி, ரெண்டு கட்சியிலையும் நிறைய கூட்டணி கட்சிகள் சேர்ந்து எலெக்ஷனில் போட்டி போடுவாங்க. ஆனாலும் ஜெயித்த பிறகு டிஎம்கேஓ அல்லது ஏடிஎம்கேஓ ரெண்டு பேரில் ஒருத்தர் ஆட்சிக்கு வருவாங்க. ஆட்சிக்கு வர எந்த கட்சியாக இருந்தாலும் மற்ற கூட்டணி கட்சிகளுக்கு ஆட்சியில் எந்த விதமான பங்கையோ அமைச்சர் போஸ்டிங்கையோ தரமாட்டாங்க. இதுதான் வழக்கமாக நடக்கும். ஆனால் இப்போ இந்த ஆட்சியில், டிவிகே ஆட்சியில், தனக்கு எதிராக இருந்த கூட்டணியில் இருந்த அந்த கூட்டணி கட்சிகளை தன் பக்கம் வரவழைச்சி அவங்கக்கிட்ட ஆதரவு கேட்டு ஆட்சி அமைச்சு அவங்களுக்கு அமைச்சர் பொறுப்பு கொடுத்துருக்குறாரு. இது ஒரு பெரிய விஷயமாக பார்க்கப்படுது. சரி, இப்போ இதில் இந்த கூட்டணி ஆட்சியில் அமைச்சர் பொறுப்பு கிடைக்கிறது தான் ஆட்சியிலையும் பங்கு, அதிகாரத்திலையும் பங்குன்னு சொல்லி இப்போது அமைச்சர் பொறுப்பு பெற்றவங்களும் சரி, அமைச்சர் பொறுப்பு பெற வாய்ப்பு இருந்தும் பெற முடியாதவங்களும் சரி தொடர்ந்து சொல்கிறத நாம் பார்க்கலாம். ஆனாலும் திமுகவுடைய கொள்கை இதில் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அவங்களுடைய கொள்கை ஒன்றே ஒன்று தான், கிளியர் கட்டாக, மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன மத்தியில் கூட்டாட்சி அப்படின்னா, இந்திய ஒன்றியத்தில் உள்ள எல்லா கட்சிகளும், மாநில கட்சிகளாக இருந்தாலும் தேசிய கட்சிகளாக இருந்தாலும், எல்லாரும் எலெக்ஷனில் நின்று ஜெயித்த பிறகு யாருக்கெல்லாம் ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருக்கோ அவங்கெல்லாம் சேர்ந்து ஆட்சி அமைக்கிறப்ப அந்த ஆட்சிக்கு உறுதுணையாக இருக்கிற கூட்டணி கட்சிகளுக்கு மந்திரி பொறுப்புகளை வழங்கணும் அப்படிங்கிறது தான் கூட்டாட்சி தத்துவம். இதை ஆரம்ப காலகட்டங்களில் செய்யலைன்னாலும் சமீபமாக ஒரு 20-30 வருஷமாகவே இதை தொடர்ந்து எல்லா மத்தியில் உள்ள நடந்த அந்த ஆட்சிகள்லேயும் நடந்துகிட்ருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஆனாலும் மாநிலத்தில் ஆட்சி செய்கிறப்ப திமுக மாத்திரம் அல்லது அதிமுகவும் சேர்த்து கூட தன் கூட்டணி கட்சிகளுக்கு எந்த சூழ்நிலையிலையும் அவங்க பொறுப்பு கொடுக்க மாட்டாங்க, அதாவது அமைச்சர் பொறுப்பு தரமாட்டாங்க. இதை தான் தொடர்ந்து மற்ற கட்சிகள் தவறான ஒரு அணுகுமுறை அப்படிங்கிற மாதிரி வலியுறுத்திக்கிட்டே இருப்பாங்க. இப்போ கூட ஒரு கட்சியை சேர்ந்த ஒரு நபருக்கு, ஒரு எம்எல்ஏவுக்கு இங்கே அமைச்சர் பொறுப்பு கிடைச்சா அந்த கட்சியை சேர்ந்தவருக்கு தான் அது கிடைக்கிது அப்படிங்கிறத யாரும் உணர்றதில்லை. ஒரு உதாரணத்துக்கு இப்போது வன்னியரசு அவர்களுக்கு இந்த கட்சியில், இந்த ஆட்சியில் ஒரு அமைச்சர் பொறுப்பு கிடைச்சிருக்கு. அவர் ஒரு ஒடுக்கப்பட்ட இனத்தை சேர்ந்தவர். அப்போ ஒடுக்கப்பட்ட ஒரு இனத்தை சேர்ந்தவருக்கு அந்த இடத்துல ஆட்சியில் பங்கு கிடைக்கிது, அதிகாரத்தில் பங்கு கிடைக்கிதுன்னு நாம் சந்தோஷப்பட்டாலும், இதே காரியம் ஏற்கனவே நடக்கலையா, திமுக பீரியடில் நடக்கலையா அப்படின்னு பார்த்தோன்னா நடந்திருக்கு. அவங்களும் நிறைய அந்த தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்த சகோதரர்களுக்கு நிறைய ஆட்சியில் அமைச்சர் பொறுப்பு கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி அதிமுகவுலேயும் ஆட்சியில் அமைச்சர் பொறுப்பு கொடுத்துருக்குறாங்க. அது எந்த தாழ்த்தப்பட்ட வகுப்பாக இருந்தாலும் சரி, அதாவது ஆதி திராவிடர் பிரிவாக இருந்தாலும் சரி, அருந்ததியர் பிரிவாக இருந்தாலும் சரி, எந்த பிரிவாக, தேவேந்திர குல வேளாளர் பிரிவாக இருந்தாலும் சரி, அதில் அவங்கவுங்களுக்குரிய அமைச்சர் பொறுப்பை கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன பிரச்சனைனா, தனித்தனியாக கட்சி நடத்துகிற கூட்டணி கட்சிகளுக்கு ஆட்சியில் பொறுப்பு கொடுக்கல, ஏடிஎம்கேல கொடுக்குறாங்க அல்லது டிஎம்கேல கொடுக்குறாங்க. எங்கள் கட்சியில் உள்ள அந்த தாழ்த்தப்பட்ட பிரிவுக்கு கிடைக்கல, அந்த சகோதரனுக்கு கிடைக்கல அப்படிங்கிறது தான் இவங்களுடைய கான்செப்டாக இருக்குது. ஆனால்
ஏன் கூட்டணி கட்சிகளுக்கு திமுக ஆட்சியில் அல்லது அதிகாரத்தில் அமைச்சர் பொறுப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்க? ஆனால் மத்தியில் இதே கட்சி, இதே திமுக கட்சி நிறைய டைமு அமைச்சர் பதவி வாங்கியிருக்கு. இவங்க மட்டும் ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க? கொடுத்தா என்ன தப்பு அப்படின்னு நாம் பார்க்கலாம். இதை நாம் சற்று ஆழ்ந்து பார்த்தா தான் புரியும் இதில் உள்ள பிரச்சனை என்னென்னு. இப்போது அறநிலையத்துறை அமைச்சராக யாரை போட்டிருக்காங்க? ஒரு முற்பட்ட வகுப்பினர் ஒருத்தரை போட்டிருக்காங்க. அதில் உள்ள பிரச்சனைகளை அந்த கட்சிக்காரராக இருக்கிறப்ப, அந்த அமைச்சர் அந்த கட்சிக்காரராக இருக்கிறப்ப அவர் எடுக்கிற எல்லா முடிவுகளும் அவருடைய மேலிடத்துக்கு கட்டுப்பட்டதாக இருக்கும். இல்லை அவருடைய விருப்பப்படி மேலிடம் அவரை வேலை செய்ய அனுமதிக்கும். ஆனால் அவரே வேற ஒரு வகுப்பை சேர்ந்தவராக இருந்தால், ஒரு அறநிலையத்துறைக்கு ஒரு தாழ்த்தப்பட்ட வகுப்பினர் சேர்ந்த ஒருத்தரை அமைச்சராக போட்டால், அவருடைய திங்கிங்க்கு, அதாவது வேறு கட்சியை சேர்ந்த ஒரு நபரை அந்த இடத்துல போட்டால், அப்போது அவருடைய அந்த எண்ண ஓட்டத்துக்கு தகுந்த மாதிரி சுதந்திரமாக அவர் செயல்பட முடியாது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஏடிஎம்கே ஆட்சி இருக்குதுன்னு வச்சுங்க. ஏடிஎம்கே ஆட்சியில் அந்த அறநிலையத்துறைக்கு ஒரு தாழ்த்தப்பட்ட வகுப்பினரை போட்டுடுறாங்க. இல்லை டிஎம்கே ஆட்சி இருக்குது, டிஎம்கேவில் ஒரு தாழ்த்தப்பட்ட வகுப்பினரை வேறு கட்சியை சேர்ந்த ஒருத்தரை போட்டுடுறாங்கன்னா, அந்த டிஎம்கேவுக்கோ அல்லது ஏடிஎம்கேவுக்கோ அந்த அறநிலையத்துறை செயல்பாடுகளில் அந்த அமைச்சர் இருக்கிற அந்த துறையில் உள்ள செயல்பாடுகளில் என்னென்ன திட்டங்கள், என்னென்ன செயல்பாடுகள்ங்கிறது அந்த ஆட்சி தான் தீர்மானிக்கணும். ஆனால் வேறு கட்சியை சேர்ந்த ஒருவர், வேறு ஒரு அந்த ஐடியாலஜி உள்ள ஒருத்தர் அந்த பொறுப்புக்கு வரப்போ அவருடைய தனிப்பட்ட அந்த சிந்தனைகள், தனிப்பட்ட திட்டங்களை அவர் அந்த இடத்துல செயல்படுத்த முடிவு செய்வார். அப்போது அந்த முடிவு இங்கே நடக்கிற ஆட்சிக்கும் குழப்பமாக இருக்கும். அவருடைய முடிவை செயல்படுத்த முடியாத போகிறப்ப அந்த அமைச்சருக்கும் அது பின்னடைவாக இருக்கும். இதே மாதிரி தான் கூட்டணி ஆட்சி இங்கே ஸ்டேட்டில் நடக்கிறப்ப ஒரு கட்சியோட ஐடியாலஜி எப்படி இருக்கோ அதன்படி நடக்கணுன்னா அந்த கட்சியை சார்ந்தவங்க மட்டுமே அமைச்சராக இருந்தால் தான் அது செட் ஆகும். அது அடுத்த கட்சி சார்ந்த ஒருத்தர் அந்த இடத்துல அமைச்சர் பதவிக்கு வந்தால் அது ரொம்ப சிக்கலாக இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு டிஎம்கே கவர்மெண்ட் இருக்குது. அந்த டிஎம்கே கவர்மெண்ட்டில் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த ஒரு சகோதரரை அமைச்சராக்கிடுறாங்கன்னு வச்சுங்க. கூட்டணியில் இருந்தாருன்னு அவருடைய கம்யூனிஸ்ட் தத்துவங்களின் படி அந்த தொழில்துறை அமைச்சராக அவர் ஆயிடுறாருன்னா அவருடைய கம்யூனிஸ்ட் சித்தாந்தப்படி அவர் அந்த துறையை வழி நடத்த பார்ப்பார். ஆனாலும் டிஎம்கே கவர்மெண்ட் என்ன நினைக்கும்? எல்லா மக்களையும் அனுசரிக்கணும், ஒரு முதலாளியும் அனுசரிக்கணும், தொழிலாளியும் அனுசரிக்கணும் அப்படின்னு டிஎம்கே கவர்மெண்ட் பார்க்கும். ஆனால் அங்கே இருக்கிற அந்த கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த அந்த சகோதரர், அந்த அமைச்சர் என்ன பண்ணுவார்னா, அவர் தொழிலாளி பார்வையில் மாத்திரம் நடக்கிற ஒவ்வொரு திட்டங்களையும் ஒவ்வொரு பிரச்சனைகளையும் அணுகுவார். அப்போது ஆட்சிக்கும் கட்சிக்கும் இடையில் உள்ள பிரச்சனைகள் பெருசாகும். ஒவ்வொரு கூட்டணி கட்சிக்கும் இடையில் நிறைய குழப்பங்கள் வரும். அதனால் யார் ஜெயித்தாலும் ஜெயிக்கிற கட்சியில் உள்ள பிரதானமான கூட்டணிக்கு யார் தலைமையாக இருக்காங்களோ அவங்க ஆட்சியில் இருக்கிறப்ப அவங்க மாத்திரம் அமைச்சர்களாக இருந்தால் தான் இந்த மாதிரி கொள்கை முடிவுகள்லையும் சரி, திட்டங்கள்லையும் சரி, மற்ற நடவடிக்கைகள்லையும் சரி எந்த விதமான பிரச்சனைகளும் வராது. இது தெரியாமல் எங்களுக்கு எந்த காலத்துலேயும் அமைச்சர் பதவி கிடைக்கல அப்படிங்கிற ஒரே கோபத்தை வச்சுக்கிட்டு, ஒரே தாகத்தை வச்சுக்கிட்டு, எங்களுக்கு இப்போ கிடைச்சிருக்கு, இது நாங்கள் அந்த கூட்டணிக்கு போனதால் கிடைச்சிது அப்படின்னு சொல்கிற நிறைய பேர், எதுக்கு கிடைச்சிருக்கு? உங்கள் கட்சியில் உள்ளவங்களுக்கு ஒரு அமைச்சர் பதவி கிடைச்சிருக்கு. இப்போ இதே ஒரு உதாரணத்துக்கு இப்போ வன்னியரசு அவர்களுக்கு கிடைச்சிருக்கு. அதில் சந்தோஷம்தான், அதில் எந்த விதமான மாறுபாடான கருத்தும் கிடையாது. ஆனாலும் அவருக்கு கிடைக்கணும், அதாவது விடுதலை சிறுத்தை சேர்ந்த ஒருத்தருக்கு கிடைக்கணுங்கிறது தான் எல்லாரோடைய எண்ணம், அந்த கட்சியில் உள்ள எல்லாரோடைய எண்ணம். ஒரு எஸ்சிக்கு கிடைக்கணும், ஒரு தாழ்த்தப்பட்டவருக்கு கிடைக்கணும்னா ஏற்கனவே கிடைச்சிருச்சே. ஏற்கனவே நிறைய டைமு டிஎம்கேவும் சரி, ஏடிஎம்கேவும் சரி நிறைய பேருக்கு அந்த மந்திரி பதவிகளை அவங்க வழங்கியிருக்காங்க. அப்போது தன் கட்சியை சேர்ந்தவங்களுக்கு ஒரு பொறுப்பு வேணுங்கிறது தான் இவங்களுக்கு
அதிகாரத்தில் பங்கு வேணுங்கிறது தான் இவங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயமே தவிர தாழ்த்தப்பட்டவங்களுக்கு அதிகாரத்தில் பங்குங்கிறது முக்கியமே கிடையாது. அதனால் கூட்டணி, அதாவது மாநிலத்தில் கூட்டணி ஆட்சி நடக்கிறப்ப, இல்லை கூட்டணியாக ஜெயிச்சு ஒரு கட்சியோட ஆட்சி நடக்கிறப்ப அவங்க எக்காரணம் கொண்டும் மற்ற கட்சிகளுக்கு, தன்னுடைய கூட்டணி கட்சிகளுக்கு மந்திரி பதவிகளை வழங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு கொள்கை இருக்கும். கூட்டணியாக ஒன்றா சேர்ந்து இருந்தாலும் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு கொள்கை இருக்கும். அவங்க எல்லாரும் ஒரே கூட்டணியில் இருக்கிறாங்கங்கிறதால எல்லாத்துலேயும் அவங்க ஒத்து போவாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு விஷயத்தை கம்யூனிஸ்ட் ஒரு மாதிரியாக பார்க்கும், அதே சமயத்தில் டிஎம்கே ஒரு மாதிரியாக பார்க்கும், ஏடிஎம்கே ஒரு மாதிரியாக பார்க்கும், விடுதலை சிறுத்தைகள் ஒரு மாதிரியாக பார்ப்பாங்க. ஆனால் இவங்க 4 பேரும் அவங்கவுங்க கூட்டணியில் இருக்கிறப்ப ஒன்றா இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் ஒவ்வொரு விஷயத்துலேயும் அவங்க எடுக்கிற முடிவு வெவ்வேறாக இருக்கும். இவங்க எல்லாரும் ஒரே மாதிரி இருந்தால் 2 கட்சி இருந்து, ஒன்று ஆளுங்கட்சி இன்னொன்று எதிர்கட்சின்னு 2 கட்சியில் பிரிஞ்சிடலாமே, எதுக்கு இத்தனை கட்சி? அவங்கவுங்களுக்கும் தனித்தனியான கொள்கைகள் இருக்குது. அந்த கொள்கைகள் இந்த கூட்டணி ஆட்சியில் மற்ற கட்சிகளுக்கு பிரதான கட்சி பங்கு தரப்ப நிறைய பிரச்சனைகள் வரும். இந்த பிரச்சனைகளை தவிர்க்கிறதுக்கு தான் அண்ணா, கலைஞர் இவங்கெல்லாம் அப்போவே முடிவு பண்ணி தெளிவாக மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சிங்கிற முடிவுக்கு வந்தாங்க. அதனால் இப்போ வன்னியரசு சகோதரருக்கு நாம் வாழ்த்துக்களை சொல்லலாம். ஆனாலும் வன்னியரசுக்கு கிடைச்சது ஏதோ தாழ்த்தப்பட்ட அந்த வகுப்புக்கு முதலாக கிடைச்ச அதிகாரம் மாதிரி நம்ம நினைக்க தேவையில்லை. அதற்கு முன்னாடியே நிறைய அதிகாரங்கள்லாம் கிடைச்சிருக்கு. நிறைய இடத்துலலாம் தாழ்த்தப்பட்ட வகுப்பினர் மேல் இடத்துல அமைச்சர்களாக இருந்திருக்கிறாங்க. அந்த கட்சியில் இல்லைன்னு வேணால் நம்ம ஃபீல் பண்ணலாமோ ஒழிய, மற்ற கட்சியிலலாம் இருந்திருக்காங்க, ஆட்சியில் இருந்த கட்சியிலலாம் இருந்திருக்கிறாங்க. இதனால் நாம் தெளிவாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, மத்தியில் யார் வேணாலும் எந்த கூட்டணியில் வேணாலும் இருந்து கூட்டணி மூலமாக அமைச்சர் பதவி வாங்குறதுல என்னை பொறுத்த வரைக்கும் தப்பு இல்லை. ஆனால் மாநிலத்தில் கூட்டணியில் இருக்கிறோம், அதனால் எங்களுக்கு மந்திரி பதவி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறது என்னை பொறுத்த வரைக்கும் சரியான விஷயம் இல்லை. நன்றி.